மாபெரும் புத்தக வாசிப்பு நிகழ்ச்சி மதுரை நவ.9 மதுரை வீரபாஞ்சானில் உள்ள டிவிஎஸ் குழுமங்களைச் சேர்ந்த லக்ஷ்மி பள்ளி தன்னுடைய வெளி விழாவினை கொண்டாடி வருகிறது. அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்களிடையே மொபைல் திரைகளை பார்க்கும் பழக்கத்தை குறைக்கவும் புத்தகங்களை படிக்கும் பழக்கத்தை ஊக்கப்படுத்தவும் பிக்சர்ஸ் டு பேஜஸ் என்ற சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 1000 பேர் ஒரே நேரத்தில் 1 மணி நேரம் தொடர்ந்து புத்தகங்களை படித்து தங்களின் ஓய்வு நேரத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றினர். இந்த நிகழ்ச்சி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்பட 1500 பேர் உற்சாகமாக பங்கேற்று பள்ளி வளாகத்தின் அமைதியான சூழலில் அவர்கள் விரும்பும் புத்தகங்களில் 1 மணி நேரம் மூழ்கி இருந்தனர். பின்னர் அனைவரும் டிஜிட்டல் திரைகளை பார்ப்பதற்கு பதிலாக புத்தகம் படிக்கலாம் என்ற உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சி மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் புத்தக வாசிப்பு பேரண்ட்ஸும் இதை பத்தி தெரிஞ்சுட்டு கேஜெட்ஸ் இல்லைனா போர் அடிக்குதுன்னு குழந்தைங்க சொல்றாங்க. போர் அடிக்காம எப்படி இருக்கணும்? புத்தகங்கள் தான் பெஸ்ட். வாசித்தல் நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது. அதை எல்லா பேரண்ட்ஸும் உணர்ந்து செஞ்சா ரொம்ப நல்லது. இன்னைக்கு வெளிநாட்டுல நிறைய கண்ட்ரீஸ்ல திருப்பி புக்ஸ் தான் படிக்கணும், கேஜெட்ஸ் வேண்டான்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதை முதலே உணர்ந்து நம்மளும் அதை தவிர்க்கணும். கேஜெட்ஸ் மினிமமா யூஸ் பண்ணணும். தேங்க்யூ. வணக்கம். இந்த ஒரு அருமையான நிகழ்வை எங்கள் பள்ளியில் நடத்துறதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். காரணம், இளம் மனதில் நல்ல விதைகளை விதைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசிரியரோட கடமை. ஒரு பள்ளியாக இதை ஒரு முயற்சியாக எடுத்து எல்லாரையும் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப முனைப்பாக இருக்கோம். கிட்டத்தட்ட 1500 வாசகர்கள் இன்னைக்கு எங்கள் பள்ளியில் இருக்காங்க. எங்கள் பள்ளியில் 2500 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க. ஒரு குடும்பமாக வாசித்தலின் முக்கியத்துவத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இது ஒரு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவாக எல்லாரையும் சென்றடைந்து எல்லாருக்குமே நல்ல விதத்தில் பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம இந்த வாசிப்போட முக்கியத்துவத்தை பற்றி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். இதை எங்கள் பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் டிவிஎஸ் குழுமத்தை சார்ந்த அனைத்து பள்ளிகளுமே நாங்கள் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். இதை லக்ஷ்மி பள்ளியின் 25வது ஆண்டு இந்த வெள்ளி விழாவில் பண்றது எங்களுக்கு மிக பெருமையா இருக்கு. இந்த விழிப்புணர்வு நம் பள்ளிக்கு மட்டும் இல்ல, சமூகத்தில் எல்லாருக்கும் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு விரும்புகிறோம். அதுதான் எங்கள் நோக்கம். அதோட முதல் படியாக தான் நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம். இது தொடரணும், இது மென்மேலும் பெருகணும்னு சொல்லி எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். Hi, it's a very good initiative from Lakshmi School to stay disconnected from all the gadgets, and we really enjoyed reading along with the family, and I think it's a much needed break for all of us to stay connected again to the books. So thanks for giving so much opportunity to read the books along with our kids and show them the right way to stay connected with the books. Thank you Lakshmi School, thank you so much. வணக்கம். இந்த லக்ஷ்மி ஸ்கூலோட அருமையான ப்ரோக்ராம் பிக்சல்ஸ் டு பேஜஸ் என்ற ப்ரோக்ராம் நல்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம். எல்லாருக்குமே எல்லா குழந்தைங்களுக்கும் ப்ளஸ் பெற்றோர்களுக்கும் எல்லாருமே தெரிய வேண்டிய ப்ரோக்ராம். ரொம்ப அருமையாக நடந்துட்டு இருக்கு. இதை இன்னும் மென்மேலும் நடத்தணும் அப்படின்றது, இன்னும் இந்த 25 வருஷம் ஜூப்ளி கொண்டாடி இன்னும் 100 இயர்ஸ் வரைக்கும் போகணுன்றது வாழ்த்துக்கள். சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பாப்பா என் பொண்ணுங்களோட உட்காந்து ரீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. பிக்சல்ஸ் டு பேஜஸ் மோஸ்ட் வாண்டட் திங் இப்போ இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல. ஒரு சாட்டர்டே மார்னிங் எல்லாரும் ஃபோன் வச்சு தான் சும்மா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்போம். பட் த ஸ்கூல் ஹேவ் அரேஞ்ச்ட் சச் அ பியூட்டிஃபுல் ஒரு ஈவெண்ட். தேங்க் யூ சோ மச். அண்ட் நான் ஒரு புக் சஜஸ்ட் பண்றேன், டோபமைன் டீடாக்ஸ். அது எல்லாருமே கண்டிப்பா படிக்கணும். தோஸ் ஹூ கெட் டைம் ப்ளீஸ் கெட் திஸ் புக் அண்ட் ரீட் திஸ் புக். இட் வில் ரியலி பி வெரி ஹெல்ப்ஃபுல்.